பாஜக தேர்தலை மட்டும் கிடையாது, அவங்களோட கூட பயணிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகத்தை ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு ஏமாற்று பேர்வழி கட்சி தான் இந்த பாஜக அப்படின்றதற்கு சமீபத்திலே உதாரணமாக இருப்பவர் தான் ஏக்நாத் சிண்டே. ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்து முகமாக தான் பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தார். தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அங்கே செயல்படுத்தினால தான். அதே போல மரத்வாடா அவர்களுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை சமாதானப்படுத்தி மரத்வாடா மக்களை அமைதிப்படுத்த ஆகட்டும் எல்லாமே செஞ்சது ஏக்நாத் சிண்டே தான். ஆனால் இன்னைக்கு அந்த ஏக்நாத் சிண்டேவையே அவருடைய எம்எல்ஏக்களை வச்சே மிரட்டி அவருக்கு எதிராக பேச வச்சு ஒழுங்கா துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி இந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு தான் ஏக்நாத் சிண்டேவையே துணை முதலமைச்சராக பதவியேற்க ஒப்புக்கொள்ள வச்சிருக்கு இந்த பாஜக. இப்படி கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய இந்த பாஜக தேர்தலை மட்டும் ஒழுங்கா சந்திச்சிருமா? இன்னைக்கு பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் அம்பலப்படுத்த கிளம்பியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள். அதாவது மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மர்கட்வாடி. இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஓட்டு 2046. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டு, சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1905 ஓட்டு பதிவாயிருக்கு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே உட்டம் ராவ் ஜங்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இவர் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ அவருக்கு தான் அந்த கிராம மக்கள் ஓட்டை போடுவாங்க. அவர் இது வரைக்கும் தேர்தலில் நின்னதே கிடையாது. ஆனாலும் அவர் யாருக்கு கை கட்டுறாங்களோ அவருக்கு மட்டும்தான் ஓட்டு என்பது இதுவரைக்கும் அந்த கிராம மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. ஆனால் இந்த முறை ஜங்கரே நேரடியாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஆனால் ஜங்கருக்கு விழுந்த வாக்கை விட பிஜேபிக்கு அதிகமான வாக்கு போனது தான் இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவே நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்களே நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவார் கட்சி சார்பாக ஜங்கரே போட்டியிடுறாரு. அவர் இது வரைக்கும் போட்டியிடாமையே எல்லா வேட்பாளரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் போட்டியிட்டு பார்த்தீங்கன்னா 843 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இதே தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டியிட்ட ராம் சட்புட்டே இவர் 1003 ஓட்டு அந்த கிராமத்தில் வாங்கியிருக்கிறாரு. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா கடந்த லோக்சபா தேர்தலில் ஜங்கர் போட்டியிடலை. ஆனால் ஜங்கர் ஆதரவு தெரிவித்த சரத்பவார் கட்சியுடைய வேட்பாளர் 1021 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது இப்போ ஜெயிச்சிருக்காருல சட்புட்டே அப்படின்றது இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவர். இந்த சட்புட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 466 ஓட்டு தான் வாங்கி தோல்வி அடைஞ்சார். அப்போ இதுதான் எங்களுடைய கிராமத்தோட நடைமுறை, இப்படி தான் ஓட்டு பதிவாயிருக்கணும். ஆனால் அப்படி நேர் மாற்றமாக பதிவாயிருக்கு. ஜங்கருக்கே ஓட்டு போடலாட்டி எப்படிங்க? எங்களுடைய ஓட்டு என்னென்னதில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க அந்த கிராம மக்கள். வெறும் அறிவிப்போடு இல்லை, கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு தீர்மானத்தையும் போடுறாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தேர்தலை நீங்கள் நடத்திக்கங்க, ஆனால் நாங்கள் ஒரு மாக் தேர்தலை நடத்த போகிறோம், ஒரு மாதிரி வாக்குப்பதிவை நடத்த போகிறோம், அது வாக்கு சீட்டில் நடத்த போகிறோம். எல்லா கிராம மக்களும் 2 பேருக்கும் ஓட்டு போட போகிறாங்க, பிஜேபிக்கும் அதே போல் ஜங்கருக்கும் ஓட்டு போட போகிறாங்க. யாருக்கு அதிக ஓட்டு வந்திருக்கு, எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றத அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தின் படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி தேர்தல் நடத்துறதுனால நாங்கள் தேர்தல் ஆணையத்தையோ தேர்தல் ப்ராசஸையோ தப்பு சொல்லலை, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை, நாங்கள் அடுத்த தேர்தலில் ஓட்டு போடணும்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக இந்த மறு தேர்தலை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இப்படி அறிவித்து தாசில்தார் கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடத்த போகிறோம் அப்படின்னோடனே தாசில்தார் அனுமதியை மறுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோரல் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவருமே இப்படிலாம் ரூல்ஸ்லாம் நடத்துவதற்கு அனுமதி இல்லைங்க, அனுமதிலாம் கொடுக்க முடியாது, உங்களுடைய ஊரில் கிராமத்தில் போலிங் பூத்தை வாக்குச்சாவடி மையத்தை என்னால் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருமே அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த வாக்குப்பதிவை இவங்க நடத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்த மகாராஷ்டிரா அரசு செக்ஷன் 163 பயன்படுத்தி அங்கே எந்த கிராம மக்களுக்குமே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸையும் அந்த கிராமத்துக்குள்ளே இறக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இறக்கி அந்த மாக் தேர்தலையுமே நிறுத்தி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்கே எம்எல்ஏவாக வென்ற ஜங்கர் ஓவராலாக 13,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றும் கூட அவர் இந்த மாக் தேர்தலை ஆதரிக்கிறாரு. மாக் தேர்தலை நடத்தட்டுமே, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருமே, யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றத வெட்ட வெளிச்சம் ஆயிருமே, அவங்க என்ன ரிசல்ட்டை இதை வச்சு மாற்ற சொல்கிறாங்களா, வெறுமனை எங்களுக்குடைய நம்பிக்கைக்கு தானே பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக அரசியலமைப்பு சட்டமே ஒரு அங்கீகாரம் வழங்காத இந்த மாக் தேர்தலுக்கு நீங்கள் ஏன் இந்த காரணத்தை சொல்லாமல் தடை போடுறீங்க அப்படின்ற கேள்வியை அங்கே எம்எல்ஏவாக நின்று வென்ற ஜங்கர் அவர்கள்
அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அப்போ இந்த மக்கள் மாக் தேர்தல் நடத்தணுன்ற ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா, அதை நடத்த விடாம இந்த பிஜேபி தடுக்குது தெரியுமா. இதுலேயே பிஜேபி தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருச்சு. நேர்மையாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல நடத்துங்க, யாருக்கு ஓட்டு விழுந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்றத வெளிப்படையாக பிஜேபி ஏற்றுக்கொள்ளலாம்ல, வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாம்ல. ஆனால் இவங்க மூடி மறைக்க பார்க்குறாங்க. அப்போ தேர்தல் முறைகேடு என்பது நடந்திருக்கிறதோ என்ற அச்சம் அந்த கிராம மக்களுக்கு எழுந்தனால தான் அப்படிப்பட்ட தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும், ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இது பரவி நாங்கள் மாக்போல நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க அப்படின்னா இதே போல் எத்தனை போலீஸை நீங்கள் இறக்கி அந்த கிராம மக்களை தடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த கிராம மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது தான். அப்படி நிவர்த்தி பண்ணாதான் நாளைக்கு ஓட்டுப்பதிவு நீங்கள் நடத்துனீங்கன்னா அங்கே மக்கள் ஆர்வமாக வந்து ஓட்டு போடுவாங்க. இல்லைனா நம்ம போடுற போட்டை எண்ணவே மாட்டாங்க, அப்புறதுக்குப்பா நாங்கள் ஓட்டு போடணும் என்ற முடிவுக்கு தற்போது வந்ததை போல வந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கா இல்லையா. அப்போ தேர்தல் ஆணையம் தான் இங்கே முதற்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அவங்க இந்த மாக் போல நிறுத்துவதில் தான் மிக குறியாக இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவு வெளியாகி பாஜக அங்கே ஆட்சி அமைத்தும் கூட இப்போது மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கோரிக்கை வைப்பதற்கு நியாயமான ஒரு காரணமும் இருக்குது. அதாவது சமீபத்தில் வயர் அப்படின்ற ஊடகத்தில் ஒரு பேட்டி, கரண் தாப்பருடைய பேட்டி, இதில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கார்ல, அவருடைய கணவரான பரக்லா பிரபாகர் கலந்து கொண்டு பகீர் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாகவே இது போன்ற தேர்தல் நடைமுறை அப்படின்னா இவிஎம் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் இந்த முறை வாக்குப்பதிவு என்பது அதிகமான இடங்கள்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க, வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது எப்படி அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு நடந்ததை விட 8% வாக்கு கூடியிருக்கு. ஜார்க்கண்டில் வெறும் 2லேருந்து 1% தான் வாக்கு கூடியிருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிக்குது, ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது அப்படின்ற ஒரு பகீர் தகவலை அவர் வெளியிடுறாரு. வெறுமன வாய்ச்சொல்லாக அதை வெளியிடாமல் ஆதாரத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா 20ஆம் தேதி தேர்தல் நடக்குது, 5 மணி வரைக்கும் தான் தேர்தல் நடத்தணும், அதான் விதி. 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு எஸ்டிமேட்டட் போல் வாக்குப்பதிவு எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதில் எவ்வளோ வெளியிடுறாங்க அப்படின்னா 58.22% அப்படின்றது. ஆனால் அன்னைக்கு நைட்டு ராத்திரி 11:30 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு எவ்வளவா கூடுது அப்படின்னா 65.02% கூடுது. இந்த வாக்குப்பதிவு கூடுறது இதோட இருந்தால் பரவாயில்ல, வாக்கு எண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா 66.05% அதிகரிக்கிறது. அதாவது ஓட்டு போட்ட அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்த வாக்குப்பதிவை விட வாக்கு எண்ணும் போது கூடிய வாக்குப்பதிவு என்பது 8% அதிகமாக இருக்குது. இது பர்சன்டேஜை கணக்கு விட்டுட்டு எண்ணிக்கை எவ்வளோ ஓட்டு அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். 5 மணிப்படி, சாயந்தரம் 5 மணிப்படி அங்கே பதிவான ஓட்டு சதவீதம் எவ்வளோ, 58.22%. இதை வாக்கை மாற்றணும் அப்படின்னா 5,64,88,024 ஓட்டு பதிவாயிருக்கு. ஆனால் அதுவே 11:30 மணிக்கு, இரவு 11:30 மணிக்கு 65.02% தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை கூட்டி அறிவிக்கிறாங்க. அப்போ கூட்டுறது படி பார்த்தீங்கன்னா 6,30,85,732 வாக்கு பதிவாயிருக்கா. அப்போ கூடுதலாக எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு 5:30லேருந்து 11:30 பார்த்தீங்க அப்படின்னா 65,97,708 வாக்கு, ஏறக்குறைய 66 லட்சம் வாக்கு கூடியிருக்கா. இப்போ வாக்கு எண்ணும் போது ஒரு சதவீதத்தை கூட்டுறாங்க 66.05ன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 9,99,359 வாக்கு, ஏறக்கூடிய 10 லட்சம் வாக்கு. ஆக மொத்தம் ஓவராலாக கூட்டணும் அப்படின்னா 76 லட்சம் வாக்குகள் சாயந்தரம் 5 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ள பதிவாயிருக்கு அப்படின்ற பகீர் தகவலை அவர் வெளியிடுறாரு. என்னங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பிரச்சனை இருக்குது. பொதுவாகவே 5 மணி ஆனாவே தேர்தலை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்குப்பதிவு மையத்தில் காம்பவுண்டு சவர் கேட் இருந்துச்சுன்னா அதை இழுத்து மூடிடுவாங்க. அடுத்து யாரையும் ஓட்டு போட விட மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கள மட்டும் ஓட்டு போட விடுவாங்க. இப்படி அங்கே இருக்கிறவங்க ஒரு பூத்தில் 1000 பேர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 பேர் ஓட்டு போடுவதற்கு அங்கே ஒரு நிமிஷம் ஒரு ஆளுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவிஎம்மில் ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் ஓட்டு போட முடியுதுன்னா 1000 பேருக்கு 1000 நிமிஷம் ஆகுது. அப்போ 16 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் 1000 பேர், அங்கே 1000 பேர் இருந்தாலும் ஓட்டு போட முடியும். ஆனால் இங்கே எவ்வளோ டைம் இருக்குது, 5:30லேருந்து 11:30 மணி தான் இருக்குது. இந்த 6.5 மணி நேரத்தில் 1000 பேர் ஓட்டு போட்டாவே 16 மணி நேரம் ஆகும். அப்படின்னா 76 லட்சம் பேர் எப்படிங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. ஆனால் இதற்கு பதிலளித்த மகாராஷ்டிராவுடைய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சொக்கலிங்கம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 லட்சம் பூத் இருக்குது,
பூத்துக்கு 76 பேர் இருந்தால் 76 லட்சம் ஓட்டு போடுவாங்கல்ல, அப்போ எப்படி முறைகேடு நடக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி கணக்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. ஆனால் இதே தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் சில பூத்துகளில் யாருமே இல்லை, இங்கே ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு அப்படின்ற கணக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது எல்லா பூத்துலேயுமே 76 பேர் நின்னாங்க அப்படின்ற கணக்கு இங்கே அடிபட்டு போதா? இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சொன்ன ஏற்கனவே 5 மணி ஆனாவே கேட்டை மூடிடுவாங்க, யாரும் ஓட்டு போட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருப்பவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் விரட்டிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட அனுமதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு டோக்கன் என்பது கொடுக்கப்படும். எப்படின்னா, கடைசியாக நிற்பார்ல அவருக்கு டோக்கன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்து 2, 3 அப்படின்னு சொல்லி முதல்ல இருப்பவர்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும். ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, டோக்கன் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வர 1ன்னு வந்தோடனே அவ்வளோதான், லாஸ்ட் ஆள் வந்துட்டாரு, இனிமேல் அடுத்து யாருக்கும் ஓட்டு போட அனுமதி இல்லைன்ற ஒரு முடிவு எடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட டோக்கன் சிஸ்டம் என்பது கொடுக்கப்படுது. இப்படி டோக்கன் கொடுத்துருப்பாங்கல்ல, இன்னைக்கு பூத்துக்கு 76 பேர் இருந்தாங்க, 76 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்கல்ல, அப்போது ஒவ்வொரு பூத்துலேயுமே ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை டெபாசிட் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அதே போல் அந்த 5 மணிக்கு மேலே யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய விதியாக இருக்குது. அப்போது இங்கே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒவ்வொரு பூத்துலேயுமே 76 பேர் ஓட்டு போட்டால் ஸ்லிப் இருக்கணும்ல, அதே போல் ஒவ்வொரு பூத்துலேயுமே 76 பேர் இருந்தாங்கன்றதுக்கு வீடியோகிராஃப் இருக்கணும்ல. இதை வெளியிடுங்கன்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் வெளியிட மாட்டாங்க. அப்போ ஸ்லிப்பும் தரமாட்டுறாங்க, வீடியோவும் தரமாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் 76 பேர் இருந்ததாக கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பனையான ஒரு கணக்கை ஏற்படுத்திக்க சொல்கிறாங்க. இந்த 76 லட்சம் பேர் 5 மணிக்கு மேலே ஓட்டே போட முடியாது என்பதற்கு அந்த மகாராஷ்டிரா தேர்தலோடு நடந்த ஜார்க்கண்ட் தேர்தலே நமக்கு உதாரணமாக இருக்குது. ஏன்னா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 தேர்தல் 5 மணிக்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்து 11:30 மணிக்கு ஒரு வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்த அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா கூடிச்சு? வெறுமன 1.79% தான் கூடியிருக்கு. அதாவது 2,22,114 ஓட்டு தான் அதிகமாக கூடுதலாக அந்த 5 மணிக்கு மேலே பதிவாயிருக்கு ஒட்டுமொத்த ஜார்க்கண்டில் ஃபேஸ் 1. அதே போல் ஃபேஸ் 2 எடுத்துட்டிங்கன்னா 5 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே கூடிய வாக்கு சதவீதம்னு எடுத்துட்டிங்கன்னா 0.86% தான். அப்போது இங்கே ஒரு 5 மணிக்கு மேலே ஒட்டுமொத்த தொகுதிகள் ஜார்க்கண்டில் இருக்கிற தொகுதியெல்லாம் எடுத்தோம்னா வெறும் 2 லட்சம் ஓட்டு தான் கூடும், 76 லட்சம்லாம் ஓட்டு கூடாது அப்படின்றதுக்கு ஜார்க்கண்டே ஒரு உதாரணமாக இருக்குது. சரி, அப்போ இதில் என்னங்க பிரச்சனை வரும், என்ன முறைகேடு நடந்திருக்கும்? இவிஎம் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன முறைகேடு இதில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கவனித்து பாருங்கள். ஜார்க்கண்டில் வெறுமன 2% ஓட்டு கூட கூடலை, அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது. ஆனால் 5 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட 8% வாக்கு 76 லட்சம் பேர் ஓட்டு போட்ட உடனேயே மகாராஷ்டிராவில் பிஜேபி அங்கே ஜெயிக்குது. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஓட்டு சதவீதம் கூட கூட பிஜேபி அங்கே வெற்றி பெறுவதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதற்கு ஜார்க்கண்டே ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் ஃபேஸ் 1ல் 1.79% உயர்ந்துச்சு வாக்குப்பதிவுன்னு சொன்னால 5 மணிக்கு மேலே. அப்போது அந்த ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 43 சீட்டில் 17 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஃபேஸ் 2ல் நான் என்ன சொன்னேன், 0.86% தான் கூடுச்சு அப்படின்னு, குறைஞ்சி தான் கூடியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ 30 சீட்டில் வெறும் 7 சீட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது வாக்கு சதவீதம் கூட பிஜேபி ஜெயிக்குது அதிகமாக, வாக்கு சதவீதம் கம்மியாக கூடனா பிஜேபி அங்கே தோற்று போகுது. இதே தாங்க ஹரியானாவே நடந்துச்சு. ஹரியானாவிலையும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு 6.7% வாக்குப்பதிவை கூட்டி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். இப்படி 6.7% கூட்டின இந்த இடங்களில் ஃபுல்லாக பிஜேபி வெற்றி பெற்றிருப்பது ஹரியானா தேர்தலையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவரான பரக்கல பிரபாகர். இது வெறுமன ஏதோ பரக்கல பிரபாகர் தன்னுடைய சுய அரசியலுக்காக இப்படி எதிர்க்கிறார் அப்படின்லாம் இல்லை. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த குறைசி, எஸ்ஒய் குறைசி அவர்கள், இவர் 2010 2012 வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். இவரே என்ன சொல்றாரு தெரியுமா, 5 மணிக்கு வாக்கு சதவீதம் முடியுது அப்படின்னா 11:30 மணிக்கு எப்படிங்க இவ்வளவு வாக்கு சதவீதம் போடும்? ஃபார்ம் 17C சரியான ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்மில் என்ன ஓட்டு இருக்கோ அதுதான் இவிஎம்லையும் தபால் ஓட்டுலையும் பதிவாயிருக்கணும். ஆனால் இங்கே அது எப்படி மாற்றப்படுது? இதை விட ஃபார்ம் 17Cயை விட பதிவான ஓட்டு எப்படி கூடுது அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறாரு. அப்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஓட்டு சதவீதத்தை மட்டும்தான் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவிஎம்மில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓட்டு சதவீதம் வராது.
எத்தனை ஓட்டுகள் பதிவாயிருக்கு என்பது மட்டும்தான் வரும். அப்போ அந்த டேட்டாவை வெளியிடுங்கன்னு சொல்லி தான் ஏடிஆர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்று வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரையெல்லாம் போய் கேஸ் போட்டாங்க. ஏன்னா ஒரு பட்டன் நமக்குனாவே எவ்வளோ ஓட்டு அந்த இவிஎம் மிஷினில் பதிவாச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதை நீங்கள் வெளியிட வேண்டியதானே. எதற்காக ஓட்டு பதிவான ஓட்டு எடுத்துக்கிட்டு டோட்டல் வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்கன்றதை எடுத்து ரெண்டையும் வந்து வகுத்து கால்குலேஷன் பண்ணி வாக்கு சதவீதத்தை எதுக்கு வெளியிடுறீங்க? வாக்கு சதவீதம் என்பது நம்பர்ஸ் இல்லை, நீங்கள் ஓட்டோட எண்ணிக்கையை போட்டால் தான் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூட தொடர்ச்சியாக வாக்கு சதவீதத்தை மட்டுமே வெளியிடுறதுனால தான் 5 மணிக்கு ஒரு வாக்கு சதவீது, 11:30 மணிக்கு ஒரு வாக்கு சதவீதம் வருது, அதே போல் ஓட்டு எண்ணும் போது ஒரு வாக்கு சதவீதம் என்பது வருது. அப்போ இங்கே முறைகேடாக 76 லட்சம் ஓட்டுகளை அதிகமாக பதிவு பண்ணி தான் பிஜேபி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு அந்த வயர் பெட்டியின் மூலமாக அம்பலமாக இருக்கு. இப்படிப்பட்ட அம்பலமாகிறதுனால தான் இன்னைக்கு அந்த கிராம மக்கள் இப்படிப்பட்ட அம்பலமானதற்கு உதாரணமாக தான் அந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க. மர்கட்வாடி கிராம மக்கள் அவங்க இன்னைக்கு மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்றாங்க. நாங்கள் ரிசல்ட்டை கூட மாற்ற வேணாங்க, எங்களுடைய சுய நம்பிக்கைக்காவது மறுதேர்தல் நடத்திக்கிறோம் அப்படின்ற அந்த மக்கள் வைத்த கோரிக்கையை கூட தேர்தல் ஆணையம் பிஜேபி அரசு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படின்னா இவங்க குட்டு அம்பலப்பட்டு போகும் என்பதற்காக தான் இப்படி பண்ணுறாங்களா என்ற சந்தேகம் இயல்பாக வருதா இல்லையா? அப்போது இது தொடர்ச்சியாக இன்னொரு மாநிலங்கள் எல்லாம் பரவிடுமோ என்ற அச்சம் வருவதனால தான் இதை இன்று நம்ம பேசக்கூடிய நிலைமைக்கே வந்திருக்கோம். இதே போல மாக் போலை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நடத்த போறோம்னு அறிவிச்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றத யோசித்து பாருங்க. அப்போ மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்ணணும். தேர்தலை நேர்மையாக நடத்தினா மட்டும்தான் உங்களால் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஓட்டெடுப்பு நடத்தினாலும் காலப்போக்கில் நம்ம போடுற ஓட்டையா என்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்தால் தேர்தல் என்பது ஜனநாயகம் என்பது தோத்து போயிடும் என்பதுதான் மக்கள் சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்குது. இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்சி அவர்கள் நேர்மையாக ஜெயிச்சு தான் அமைத்தார்களா என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். மக்கள் இன்னும் இருட்டில் தான் இருக்காங்க. நன்றி.